வளையல் வந்து லேடிஸ் வந்து கையில் போட்டால் வந்து லக்ஷ்மிகரம்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வளையலோட சத்தத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் வந்து வராது. அந்த கண்ணாடி வளையல் சத்தத்தில் வந்து நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் வந்து எந்த நெகட்டிவ் வைப்ரேஷனும் வராமல் இருக்கும். நம்ம காலில் வந்து கொலுசு போட்டு நடக்கக்குள்ள கொலுசு சத்தம் வந்து வீட்டில் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா, அது போல் தான் கண்ணாடி வளையல் போட்டுட்டு நம்ம வேலை பார்க்கக்குள்ள கண்ணாடி வளையல் சத்தமும் நம்ம வீட்டில் கேட்குறது ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ணக்குள்ள, நிச்சயதார்த்தம் பண்ணக்குள்ள, கல்யாணம் பண்ணக்குள்ள, வளகாப்பு பண்ணக்குள்ளலாம் வந்து இந்த கண்ணாடி வளையல் அதனால தான் போட்டு விடுறாங்க. நிறைய பேர் வந்து கண்ணாடி வளையல் வந்து போட்டுட்டு வேலை செய்யக்குள்ள அது உடஞ்சிடுச்சுன்னா அபசகுணம்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம போட்டிருக்க கண்ணாடி வளையல் உடஞ்சிதுன்னா நம்மக்கிட்ட இருக்க திருஷ்டி வந்து விலகிடுச்சின்னு சொல்லலாம். இப்போ இந்த வரலட்சுமி பூஜைக்கு நான் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு 4 கண்ணாடி வளையலாக வந்துட்டு செல்லோ டேப் போட்டு